ஸ்ரீரங்கே மீனஹஸ்தே ச ஜாதம் ரங்கார்ய நந்தனம் ராமானுஜ பதாஸ்கந்தம் ரங்கநாத குரும் பஜே. ஸ்ரீ சடாரி குரோர் திவ்ய ஸ்ரீபாதாப்ஜ மதுவ்ரதம் ஸ்ரீமத் யதீந்திர பிரவணம் ஸ்ரீ லோகார்ய முனிம் பஜே. முன்னை வினயகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கடற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக் கனியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு எண்ணு கடவுடையேன் யான். நயந்தரு பேரின்பமெல்லாம் பழிதின்னு நன்னினர்பால் சயந்தரு கீர்த்தி ராமானுசமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அன்பால் எம்பும் கலித்துறை அந்தாதி ஓதை சேனெஞ்சமே. சொல்லின் தொகை கொண்டு உணதடி போதுக்குத் தொண்டு செய்யும் நல்லன்பர் ஏத்துமுன் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமய வெல்லும் பரம ராமானுசாய் இதன் விண்ணப்பமே. இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த 108 சாவித்திரி என்னும் நுண்பொருளை கனிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே. பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ராமானுச நூற்றந்தாதிக்கு 4 தனியன்கள். ஆனால் பல இடங்களிலே 3 தனியன்களைத்தான் பிரசித்தியாக கூறுகிறார்கள். ஆனால் வியாக்கியானம்னு பார்க்கும் பொழுது நாம் 4 தனியன்களுக்கும் சீரிய பொருளை பார்க்க வேண்டியது அவசியம். இதுவரையில் நாம் என்னென்ன தனியன்களை பார்த்திருக்கிறோம்? வேதப்பிரான் பட்டர் அவர் அருளி செய்தது 2 தனியன்கள். அதிலே முதல் தனியனாலே திருவரங்கத் தமுதனாருடைய திருவடி தாமரைகள் என்னுடைய தலைக்கு அணிகலனாக சூட்டிக்கொண்டேன், அதனால என்னுடைய பாபங்கள் சேர்த்து வைத்த கர்மங்கள் எல்லாம் பாபங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகின. பாபங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகியபடியாலே தெற்கு திக்கில் இருக்கக்கூடிய யமகிங்கரர்களுக்கு நான் எதற்காக கடமைப்பட்டிருக்க போகிறேன், அவர்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு முதல் தனியனாலே திருவரங்கத்தாமுதனாருடைய திருவடி தாமரைகளினுடைய ஏற்றத்தை சொன்னார். அடுத்து இரண்டாவதாக நயந்தரு பேரின்பம் எல்லாம் பழுதின்று நன்னினர்பால் அப்படிங்கிற தனியனாலே நெஞ்சத்தை, இதுவும் வேதப்பிரான் பட்டர் அருளி செய்ததான அற்புதமான தனியன். அதனுடைய பொருள் எப்படி பார்த்தோம்? இசைவிக்கிறார் தன்னுடைய நெஞ்சத்தை. மனச சககாரத்துக்கு கூட்டுக்கணும் இல்லையா? வா என்னோட துணைக்கு வா, எல்லாருமா நம்ம சேர்ந்து ராமானுச நூற்றந்தாதி சேவிக்கலாமா அப்படின்னு கூப்பிடுகிறார் நெஞ்சத்தை. என்ன சொல்லுகிறார்? யாரை குறித்து பாடியிருக்கிறார்? திருவரங்கத்தமுதனார் பாடியிருக்கிறார். கலித்துறை அந்தாதியாக எளிமையாக பாடிய பாடல்களை பாடுவோம். அந்த திருவரங்கத்தமுதனார் உயர்ந்த குணத்தோடு கூடியவர். அவர் பொங்கும் பரிவாலே ராமானுசரிடத்தில் இருக்கக்கூடிய பொங்கும் பரிவாலே பாடிய பாடல்கள், அந்த ராமானுசருடைய திருவடித்தாமரைகளின் மேலே பாடிய பாடல்கள், அந்த ராமானுசருடைய திருவடித்தாமரைகள் எப்பேற்பட்டது அப்படிங்கிறதுக்கு 3 விதமான நிர்வாகம். நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதென்று நன்னினர்பால் சயந்தரு கீர்த்தி ராமானுச முனி அப்படிங்கிறதுக்கு 3 நிர்வாகத்தை பார்த்தோம். முதல்ல சம்சாரிகளான நாம் இதர விஷயங்களிலே இருக்கக்கூடிய ஆசையை விட்டு ராமானுசரை ஆசிரியிக்கிறோம். தன்னை ஆசிரியித்தவர்களுக்கு சம்சார ஜெயத்தை செய்து கொடுக்கக்கூடிய கீர்த்தியுடைய ராமானுச முனிவர். இது முதல் அர்த்தம் பார்த்தோம். அடுத்தது இரண்டாவதாக பாடுகிற வேதப்பிரான் பட்டர், அவருடைய வாக்கு, அவருடைய நிலை அப்படி சொல்லும் பொழுது, ஆமாம் ராமானுசரே வேதப்பிரான் பட்டருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்பங்களும் உறவும் ராமானுசரே. அப்ப அப்பேற்பட்ட அந்த ராமானுசர் எப்படி அவர் இந்த சம்சாரத்தை ஜெயித்தாரோ அதுபோல அவருடைய அருளால நானும் ஜெயிக்க போகிறேன், அவர் என்னுடைய சம்சாரத்தை ஜெயித்து கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டுமல்ல, கடைசியில ராமானுசரே அப்படின்னு பார்த்தோம். ராமானுசருக்கு எல்லாமே எம்பெருமான் திருவடிகள் தான். நன்னினர் நம்பால், நன்னினர் பால்னு பார்த்தோம். அப்படின்னா ராமானுசருக்கு எல்லாமே எம்பெருமான் தான். அப்பேற்பட்ட எம்பெருமானார் சம்சாரத்துல இருந்து ஜெயத்தை விஜயித்துட்டார். அவருக்கு எல்லாமே நாராயணனேன்னு இருந்துட்டார்.
ஆனா அந்த ராமானுசர் என்ன பண்றார், தன்னை ஆசிரியத்தவர்களுக்கும் அவரை போலவே எல்லா விஷயங்களையும் விட்டு எம்பெருமானுடைய திருவடிகளே நாராயணனே அப்படின்னு காட்டி கொடுக்கக்கூடிய கீர்த்தியை உடைய ராமானுசர் அப்படின்னு ரெண்டாவது தனியனுக்கு அர்த்தத்தை பார்த்தோம். திரும்ப திரும்ப இவ்வளவு விளக்கமாலாம் சொல்ல மாட்டேன், நாம கேட்டு அதை மனசுல பதியணுங்கிறதுக்காக சொன்னேன். திருவரங்கத்தமுதனாரே அருளிய தனியன் தான் நம்ம நேற்றைக்கு பார்த்தது. சொல்லின் தொகை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பரேத்தும் உன் நாமமெல்லாம் எந்தன்னாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமய வெல்லும் பரம ராமானுசா இதன் விண்ணப்பமே. இது ராமானுசரிடத்திலே பிரார்த்திக்கிறார். ராமானுசா, உன்னுடைய திருநாமங்கள் ராத்திரி பகல்னு வித்தியாசம் இல்லாம என்னுடைய நாக்கிலே எப்பொழுதும் மன்னி கிடக்கும்படியாக 6 சமயங்களை ஜெயித்த பரமரான ராமானுசரே நீரே அனுகிரகிப்பீர் அப்படிங்கிறார். சரி, இந்த ராமானுச நூற்றந்தாதி இந்த திருநாமங்கள் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா, சொல்லின் தொகை கொண்டு இவ்வளவு தடவை இத்தனை பாசுரங்கள், இத்தனை மந்திரங்கள், இத்தனை தடவை சொல்லுவோம் அப்படின்னு ஒரு சொற்களுக்கு எண்ணிக்கை இல்ல மந்திரங்களுக்கு அந்த திருநாமத்தின் எண்ணிக்கை கொண்டு எதுக்கு பாடியிருக்கார், வாச்சிக கைங்கரியம். உனதடி போதுக்கு தொண்டு செய்யும், உன்னுடைய திருவடி தாமரைகளுக்கு வாச்சிக கைங்கரியமாக செய்யப்பட்டதான நல்லன்பர் ஏத்தும் உன் நாமம் எல்லாம். இந்த இடத்துல நல்லன்பர் என்றதுக்கு திருவரங்கத்தமுதனாரையே சொல்லி அவர் பாடியதான இந்த நாமங்கள் எல்லாம் எந்த நாவினுள்ளே இதை பாட வேண்டும் அப்படின்னு ஆசை இருக்கக்கூடிய எந்த நாவினுள்ளே. நல்லன்பர்ன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் பார்த்தோமே, அனன்யாக பக்தி யுக்தர்கள் அப்படின்னு பார்த்தோம். எம்பெருமானரிடத்துல மட்டுமே பக்தி. அனன்ய பிரயோஜன பக்தர். அனன்ய பிரயோஜன பக்தர்னா வேறு எதுவும் எதிர்பார்க்காத பக்தி. அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஏத்தி துதி பாடக்கூடிய அந்த திருநாமங்கள் எல்லாம் என்னுடைய நாவிலே நிற்க வேண்டும் அப்படிங்கிறத கீழ்ப்பாசுரம் அதனுடைய தனியனை நேற்றைக்கு விளக்கமாக பார்த்தோம். இன்னைக்கு அடுத்ததாக சோமாசி ஆண்டான் எம்பெருமானாரே அப்படின்னு சொல்லணும்னா சோமாசி ஆண்டான் தான் சொல்லணும்னு சொல்லுவார்கள். திருத்தொலைவில்லிமங்கலம் அப்படின்னா நம்மாழ்வார் தான் சொல்லணும். திருக்கண்ணபுரம் அப்படின்னா திருமங்கையாழ்வார் தான் சொல்லணும். அழகிய மணவாளா அப்படின்னு கூப்பிடணும்னா பராசர பட்டர் தான் கூப்பிடணும். அதுபோல எம்பெருமானாரே அப்படின்னு கூப்பிடணும்னா சோமாசி ஆண்டான் தான் அழைக்க வேண்டும் என்று பூர்வர்கள் கூறுவார்கள். அதே போல இந்த பாசுரத்துல எம்பெருமானார் திருநாமத்தால்னு சொல்லப்படுறார். அழகான சோமாசி ஆண்டான் அருளி செய்தது. ரொம்ப அற்புதமான வியாக்கியானம் இருக்கக்கூடியது இந்த தனியன். முதல்ல தனியனை வாசிக்கிறேன், அந்த தனியனுடைய மேலெழுந்த அர்த்தத்தை சொல்றேன், அதுக்கப்புறம் அவதாரிகை, அதுக்கப்புறம் வியாக்கியானம். முதல்ல இன்னைக்கு எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு அனுபவிப்போம். ஒரே நாள்ல அனுபவிக்க முடிஞ்சா நல்லது. நேரம் 1 மணி நேரத்தை கடக்கிறது அப்படின்னாக்கா அதை நாளைக்கு சேர்த்து அனுபவிப்போம். பாசுரத்தை சேவிக்கிறேன். இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த 108 சாவித்திரி என்னும் நுண்பொருளை கனிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத்தமுதாகிய புண்ணியனே. இந்த பாட்டு இருக்கு இல்லையா, கையில பேப்பர் பேனா வச்சு நீங்க குறிப்பு எழுதுறவங்க எல்லாம் குறிப்பு எழுதிக்கோங்க பார்க்கலாம். இந்த பாட்டை எப்படி சுவாமி அன்வயிக்கணும், எப்படி பதம் பிரிக்க வேண்டும் அதை பார்க்கணும் இல்லையா. பாடுகிறார் அழகாக. திருவரங்கத்தமுதாகிய புண்ணியன். திருவரங்கத்தமுதாகிய புண்ணியன் என்ன பண்ணார், எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த 108 சாவித்திரி என்னும் நுண்பொருளை கவிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் இனியன் குறை நமக்கு. பாட்டை எப்படி வச்சுக்கணும், பாட்டை நம்ம எப்படி அர்த்தம் பார்க்கணும்னா, முதல்ல திருவரங்கத்தமுதாகிய புண்ணியன், திருவரங்கத்தமுதனார் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிசுத்த ஸ்வபாவத்தை உடையவர். அவர் என்ன பண்ணார், எம்பெருமானார் திருநாமத்தால், ராமானுசர் எம்பெருமானார் அவருடைய திருநாமங்களை கொண்டு முனிதந்த 108 சாவித்திரி என்னும் நுண்பொருளை, வேதத்திற்கு சாவித்திரி போல, வேதத்துக்கு நம்மெல்லாம் காயத்ரி அப்படின்னு பொதுவா சொல்றோம் இல்லையா, ஓம் பூ புவஸ்வஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுபோல அது பிராமணர்களுக்கு சாவித்திரி. ஒரு அந்தணனாக பிறக்கிறான் அப்படின்னா ஒரு பிராமணனுக்கு எது காயத்ரின்னு கேட்டா அது காயத்ரி மந்திரம். பொதுவா சொல்றோம் பூ பூ புவஸ்வஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல சொல்லி அது மாதிரி தத்ருவன்யமரண்யம் அதெல்லாம் அது பிராமணர்கள் சொல்ல வேண்டிய காயத்ரி. அந்த காயத்ரியினுடைய நுண்பொருள் எது அப்படின்னா பிரபன்ன காயத்ரின்னு சொல்றார். நல்ல முக்கியமான கருத்து ஆரம்பத்திலே சொல்றேன்.
முனிதந்த 108 சாவித்திரி என்னும் முனி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பார்ப்போம். திருப்பி விளக்கமா சொல்றேன். 108 சாவித்திரின்னா 108 தடவை ஒவ்வொருத்தரும் அந்தணர்கள் காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். அதனுடைய நுண்பொருள்னு சொன்னா ததீய சேஷத்துவம், ஆச்சாரியன், ஜீவாத்மா, அப்படி எல்லாம் பார்க்க போறோம் அர்த்தம். அதுதான் நுண்பொருள். அப்ப ராமானுஜருடைய திருநாமங்களை சொல்லுகிறோம் அப்படின்னா அது பொதுவான காயத்ரி இல்லை, அது பிரபன்ன காயத்ரி. பொதுவான காயத்ரின்றது சம்சாரத்தையும் கொடுக்கும், மோட்சத்தையும் கொடுக்கும். அது பிராமணர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது, இந்த நேரத்துல சொல்லணும்னு விதி எல்லாம் இருக்கு. அது வேதத்தின் ஒரு பாகம். ஆனா ராமானுஜ நூற்றந்தாதி என்பது பிரபன்னர்களுக்கான காயத்ரி. அது அப்ப சாரார்த்தமான காயத்ரி. அதனை கனிதந்த செஞ்சொல்களித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத்தமுதாகிய புண்ணியனே. அந்த ராமானுசருடைய திருவடித்தாமரைகளை குறித்து அவருடைய திருநாமங்களை கொண்டு உயர்ந்த 108 பாசுரங்களை பிரபன்ன காயத்ரியாக எளிமையான செம்மையான சொற்களாலே கலித்துறை அந்தாதியாக பாடி தந்திருக்கிறார். அவர் பாவனம்னு சொன்ன ரொம்ப சுத்த ஸ்வபாவரான திருவரங்கத்தமுதனார் அவர் பாடி கொடுத்துட்டார். அதனால நமக்கு என்ன சுவாமி, இனி என் குறை? நமக்கு இனிமே என்ன குறை? ராமானுசருடைய நூற்றந்தாதி நமக்கு இருக்கிற வரையில் நமக்கு என்ன குறை? இனி என் குறைன்னா எதை சொல்றார்? ரொம்ப அழகான அர்த்தம் பார்க்க போறோம். இப்ப வியாக்கியான பொது அர்த்தத்தை பார்த்துருவோம். இப்ப இனி என் குறை நமக்கு தனியா கோடு போட்டுக்கோங்க. இனி என் குறை நமக்குன்னா இனிமே நமக்கு எங்கு குறைன்னு வச்சுக்கணும். என்ன குறைன்றதை விட்டுருவோம். ரொம்ப தெளிவா வியாக்கியானத்துல சொல்றது, இனி எங்கு குறை அப்படின்னா திருஷ்டத்திலும் குறையில்லை, அதிருஷ்டத்திலும் குறையில்லை, 2 இடத்திலையும் சுகமே உண்டு. இதுதான் வியாக்கியானம். இனியன் குறை நமக்குன்னா திருஷ்டத்திலையும் சுகம், அதிருஷ்டத்திலையும் சுகம். அது என்னது சுவாமி திருஷ்டம் அதிருஷ்டம் அப்படின்னா? நம்ம சம்சாரத்துல இருக்கும்போது கண்ணால பார்க்கிறோமே, அப்ப கண்ணால பார்த்து வாழ்கின்ற இகலோக வாழ்க்கையிலே ராமானுஜ நூற்றந்தாதிய வாயால சொல்ல இனிமையா இருக்கே. அந்த ராமானுஜருடைய திருநாமங்களை சொன்னாலே அமுதம் பறக்கும்னு சொல்றோம். அமுதத்தை போன்றது ராமானுஜ நூற்றந்தாதி. அப்ப ராமானுஜ நூற்றந்தாதிய இகலோகத்துல சொல்ல இகலோகத்திலையும் சுகம், இங்க இருந்து மோட்சத்தையே கொடுக்க போதே. அப்ப மோட்சத்தை கொடுக்கறதுனால அங்கேயும் சுகம். மோட்சம்ன்றது எப்பவும் சுகம். ஆனா அந்த மோட்சத்தை கொடுக்கிறது எது? ராமானுஜருடைய திருநாமங்கள். அப்ப ராமானுஜருடைய திருநாமங்களை சொல்லுவதனாலே இகலோகத்திலேயும் அதாவது திருஷ்டத்திலேயும் சுகம், பரலோகம் அதிருஷ்டம் நம்ம கண்ணால இப்ப பார்க்க முடியாது. அதிருஷ்டம்னா அது எப்போ போய் பார்க்க போறது, பார்த்தவங்க திரும்பி வரப்போறது இல்லை. நச்சபுனராவர்த்தேன்னு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். அப்ப அங்க போன பிற்பாடும் அங்க போகக்கூடிய அந்த உயர்ந்த கதியை கொடுக்கக்கூடியது ராமானுஜ நாமம். அப்ப அங்கேயும் இன்பம். அப்ப உயர்ந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இன்பமானது இகலோகத்துல அந்த நாமங்களை சொல்ல இன்பமாக இருக்கக்கூடியது. இதத்தான் இனியன் குறை நமக்குன்னு சொல்லிட்டார். அடுத்தது எம்பெருமானார் திருநாமத்தால் இந்த பாட்டு பாடி இருக்காரு. என்ன பாட்டு இதுன்னு கேட்டா ராமானுஜனுடைய திருநாமங்களை சொல்லுவதுதான் அவருடைய குறிக்கோள். இந்த 108 பாசுரங்களுக்குள்ளே ராமானுஜ நூற்றந்தாதியில ராமானுசா ராமானுசா ராமானுசான்னு வரணும். ஆனா அந்த ராமானுஜருடைய கீர்த்தி புகழை சொல்லி அவருடைய சம்பந்தத்தினால நமக்கு என்ன ஏற்பட போகிறதுன்னு சொல்லிக்கொண்டே வரப்போகிறார் இல்லையா? அப்ப ராமானுஜர் திருநாமத்தால்னு சொல்லணும். சுவாமி ஏன் எம்பெருமானார் திருநாமத்தால்னு சொல்றார்? பாட்டு முழுக்க ராமானுசா ராமானுசா ராமானுசான்னு தானே இருக்கு. ஆனா இவர் எதுக்காக சுவாமி எம்பெருமானார் திருநாமத்தால்னு சொல்றார்? பார்ப்போம், வியாக்கியானத்துல பார்ப்போம். சரி, அதுக்கு மேல அவருடைய ராமானுஜருடைய திருநாமங்களை சொல்றார். எப்படி சொல்றார்? முனிதந்த 108 சாவித்திரி, அது கோடு போட்டுக்கோங்க. இனியன் குறை நமக்கு ஒரு கோடு, எம்பெருமானார் திருநாமத்தால்ன்றதுக்கு ஒரு கோடு. அது எத்தனை பாடியிருக்கார்? 108 பாசுரம் பாடியிருக்கார். ஏன் 108 பாடினார் அப்படின்னா முனிதந்த 108. முனி அப்படின்னு சொன்னா மனநசீலகா முனி. ஆழ்வார் பாசுரத்துல முனியே நான்முகனே முக்கண்ணப்பான்னு பாடுறோம் இல்லையா? முனின்னு சொன்னா பிரம முதல் வித்தாய், முனிமா பிரம முதல் வித்தாய்ன்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்ப முனின்னா பரமாத்மா சிவன் நாராயணனையே சொல்லும், ஈஸ்வரன். அவன்தான் முதல்ல பகவான். அவர் பிரம்மாவை படைத்து பிரம்மாவுக்கு முதல்ல காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணாராம். அந்த காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணும் போதும் வெறும் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணல, பிரணவத்தோடு கூடிய காயத்ரி மந்திரம்.
அப்ப காயத்ரி மந்திரம் சொல்லும்போது நம்மலாம் பூ பூ புவஸ்வகான்றமேன்னா கிடையாது. ஓம் முதல்ல சொல்லணும், பிரணவத்தோடு கூடி சொல்லணும்ன்றதுக்கு இது பிரமாணம். அப்போ பெருமாள் தான் பிரம்மாவுக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசித்தார். அதை சொல்றார், முனி தந்த 108 சாவித்திரி அதனுடைய என்னும் நுண்பொருளை, அதனுடைய ஆழ்ந்த பொருள். இப்போ இது கீழேயே நீங்க ஆச்சாரிய ஹிருதயம்லாம் பல தடவை அடியேன் வியாக்கியானங்கள்ல சொல்லும்போது சொல்லி இருக்கிறேன். ஆச்சாரிய ஹிருதயத்தில் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சொல்றார், வேதத்தினுடைய சாரமான பாகம் எதுன்னு கேட்டா உபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய வேதாந்தம். அந்த வேதாந்தத்தினுடைய சாரமான பாகம் எதுன்னு கேட்டா நாராயண அனுவாகம். அந்த நாராயண அனுவாகத்தினுடைய சாரமான பாகம் எதுன்னு கேட்டா விஷ்ணு காயத்ரி. அந்த காயத்ரியினுடைய பிரதானம் எதுன்னு கேட்டா நாராயண நாமம். இது திருமந்திரத்தை பார்க்கும்போது வரும். அதுபோல இந்த இடத்துல எம்பெருமான் வேதத்தை கொடுக்கிறார். வேதத்துல இருக்க வேதத்தினுடைய காயத்ரி தான் வேதத்திற்கு அம்மா போல. வேதத்துக்கு மாதா யார்? காயத்ரி. அந்த காயத்ரிக்கு மாதா யார் அப்படின்னா பிரணவம். புரியுதா? நிதானமா கவனம் வச்சுக்கோங்க, வியாக்கியானத்துல வரப்போது திரும்பவும் சொல்றேன். ஈஸ்வரன் பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்றார். அந்த வேதத்தினுடைய பிரதான பாகமாக சொல்லணும்னா காயத்ரி. அப்போ வேதத்துக்கு அம்மா யார்? காயத்ரி. காயத்ரியிலிருந்து தான் வேதம் வந்ததுன்னு சொல்லலாம். சுவாமி, அந்த காயத்ரி எங்க இருந்து வந்தது? ஓம் அப்படிங்கிற பிரணவத்துல இருந்து வந்தது. அம்மா பிள்ளை கணக்குல பார்ப்போமா? முதல்ல ஓம், ஓம்னுடைய பிள்ளை காயத்ரி, காயத்ரியினுடைய பிள்ளை வேதம். இப்ப புரிஞ்சு போச்சா? அதை சொல்றார். அப்ப ஓம்ன்றதுதான் நுண் பொருள். அந்த ஓம்ன்றதுல எதை சொல்லி இருக்கிறது அப்படின்னா மகாரம். அ உ ம. ஆ என்பது பரமாத்மாவை குறிக்கும், ஊ என்பது தாயார் ஸ்ரீதேவி நாச்சியாரை குறிக்கும், மகாலட்சுமியை குறிக்கும். மகாரம் என்பது சேத்தனனான ஜீவாத்மாவை குறிக்கும். பிரதானமானது எது? யாருக்கு உபதேசம்? பரமாத்மாவுக்கு உபதேசம் இல்ல, மகாரமான ஜீவாத்மாவுக்கு தான் உபதேசம். அப்ப ஜீவாத்மாவை குறித்து, ஒரு ஜீவாத்மாவுக்குள்ள பிரதானமானவர் யார்? ஆதிசேஷன். அவர் தானே ராமானுஜரா பிறந்திருக்கார். அந்த ராமானுஜருடைய பெருமை சொல்லுகிறபடியாலே அப்போ ராமானுஜருடைய திருநாமங்களை பாடுவதுன்னா என்ன? காயத்ரின்றது பெருமாளை சொல்லும். ஆனால் ராமானுஜருடைய பிரபன்ன காயத்ரின்ற ராமானுஜ நூற்றந்தாதி என்பது ராமானுஜருடைய புகழை சொல்லுகிறபடியாலே ஜீவாத்மாக்களுக்குள்ளே ஒருவருடைய பெருமை சொல்லுகிறதுன்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது ஆச்சாரியன். அகாரம்னு சொல்லி ஊகாரம், ஊ அப்படிங்கிறது உடையவர். உடையவர்னு சொல்றோமே. ஊ என்பது உத்ருஷ்யத்தே அப்படின்னா உத்தரிக்கிறது. மகாலட்சுமி தான் உத்தரிக்கிறாள் அப்படின்னா கொண்டு போய் பகவான் இடத்துல நம்மை சேர்த்து வைக்கிறாள் புருஷகார போதையாக. அதே தான் ஆச்சாரியம் செய்கிறார். அப்போ ஊ என்பது ஆச்சாரியனையும் குறிக்கும். ஆச்சாரியார்களுக்குள்ளே சிரேஷ்டர் குரு ஜெகதாச்சாரியார் என்ற பதத்திற்கு யார் அப்படின்னு கேட்டா ராமானுஜர் தானே. அப்ப ராமானுஜரை பற்றி சொல்லுகிறபடியாலே முதல்ல ஜீவாத்மாக்களுக்குள் சிறந்தவர். இன்னொன்னு அடுத்தது உகாரம். உகாரத்தால சொல்லப்படுகிறதுன்னா ஆச்சாரிய சிரேஷ்டரான ராமானுஜரை பற்றி சொல்லுகிறது. கடைசியில சொல்லணும்னா பிரணவத்தினுடைய சாரார்த்தம் என்ன? உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை, நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துறை அம்மானே, உற்றதும் உன் அடியார்க்கு அடிமைன்னு சொன்னார் இல்லையா? அப்ப 3 விஷயத்தை பத்தி சொல்ல போறார் வியாக்கியானத்துல. இப்பவே உங்களுக்கு ஆரம்பிச்சு கொடுத்துடுறேன். அப்போ முதல்ல ஜீவாத்மா, ரெண்டாவது ஆச்சாரியன், கடைசியில ததீய சேஷத்துவம் அப்படின்னு அடியார்களினுடைய பெருமை சொல்லுகிறபடியாலே அது நுண்பொருளை. அப்ப ராமானுஜருடைய திருநாமம் எம்பெருமானார் திருநாமம்னு சொல்றோம். அதை 108 சாவித்திரிக்கு இணையாக எண்ணிக்கையில காயத்ரின்னு சொன்னா 100, 108, 1008, 10 இப்படிலாம் சொல்லுவாங்க. பிள்ளைக்கு உபநயனம்லாம் பண்றோம். அப்ப கேட்பாங்களாம், எத்தனை தடவை சொல்ல போறப்பா? அவன் தான் முடிவு பண்ணான், நான் 108 தடவை சொல்றேன், 1008 தடவை சொல்றேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அது போல இப்ப இந்த இடத்துல ஆனா பொதுவா இவர் நமக்கு அந்த குறைய வைக்கல, 108ன்னு சொல்லிட்டார். அப்ப 108 அது வேதத்துல சொல்லப்படுற பிராமணர்களுக்கான காயத்ரி. ஆனா இந்த இடத்திலே இது பிரபன்னர்களுக்கான காயத்ரி. அதே சமயத்துல என்ன பெருமைகள்னு சொல்லிட்டேன். அதை எப்படி கொடுத்திருக்கார்? கனிதந்த செஞ்சொல் கலித்துறையந்தாதி பாடித்தந்தான் புனிதன். அது ரொம்ப கஷ்டமா கொடுக்கல நமக்கு, ரொம்ப அழகாக ஒரு பழத்தை கொடுக்கறாப்புல கொடுத்திருக்கார். செஞ்சொல் சிறப்பான தமிழ் சொற்களால கொடுத்திருக்கார். கலித்துறை பாவகைகளையே எளிமையான பாவகை, பாசுரங்களின் இலக்கணம் சொல்றோம் இல்லையா?
அப்ப இலக்கணங்களுக்குள்ள எளிமையான பாவகை கலித்துறை. அதே அந்தாதியா வேற பாடி கொடுத்துருக்காராம். அப்ப எளிமையா ஞாபகப்படுத்திக்கலாம். அவர் பாடி அவர் ஆனந்தமா அனுபவிச்சு பாடி தந்தான், நமக்கும் தந்தான். அன்னைக்கு திருவரங்கத்தமுதனார் ராமானுசர் வாழ்ந்த காலத்துல அவரை பாடினார், நமக்கு தந்தான். புனிதன் அதை கொடுத்ததுனால பரிசுத்த சுபாவத்தை உடையவர். பாடித்தந்தான் புனிதன். ராமானுசருடைய திருநாமங்களை பாடியதனாலேயே புனிதன். அதுக்கப்புறம் திருவரங்கத்தமுதாகிய புண்ணியன். புனிதன் புண்ணியன். புனிதன்னா சுத்தமானவன், புண்ணியன்னு சொன்னாலும் பரிசுத்தமானவன். எல்லாரையும் புண்ணியம்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்மை நற்கதிப்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். அப்ப இவரே என்ன பண்றார்? திருவரங்கத்தமுதானார் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுதான் பாசுரத்தினுடைய மேலெழுந்த அர்த்தம். முதல்ல அவதாரிகையை பார்ப்போம். அவதாரிகை படிக்கிறார், வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். அவதாரிகை பிள்ளை லோகம் ஜீயர் சுவாமியினுடைய அவதாரிகை. இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால். எளிமையா சொல்ற, சகலவேத சாரமான சாவித்திரியின் சாரமாய் பிரபன்ன காயத்ரியாம்படி 108 பாட்டிலும் இராமானுசன் என்னும் திருநாமத்தை அருளி செய்து உபகரிக்கையாலே திருஷ்ட அதிருஷ்டங்கள் இரண்டிலும் ஒரு குறைகளும் இல்லை என்று பெற்ற லாபத்தை பேசுகிறது. எவ்வளவு சுருக்கமா அழகா எழுதுறாங்க பாருங்க பெரியவர்கள். அப்படியே நச்சுன்னு இருக்கு பாருங்க. எப்படி இதை படிக்கணும்னு கேட்டா, சகலவேத சாரமான சாவித்ரி. எது சாவித்திரின்னு சொன்னா நம்ம எல்லாம் காயத்ரி மந்திரம்னு சொல்றோம் இல்லையா? பொதுவா பிராமணர்கள் சொல்ற காயத்ரி மந்திரம். அப்ப அனைத்து வேதங்களுக்கும் சாரமானது எது? அந்த இடத்துல மாதான்னு வேணா எழுதிக்கோங்க, சாவித்ரி. சுவாமி, அந்த சாவித்திரியினுடைய சாரம் எது? பிரபன்ன காயத்ரி. அதுதான் ராமானுசன் நூற்றந்தாதி. அதிலே 108 பாட்டிலும் ஒவ்வொரு பாட்டிலேயும் ராமானுசன் என்னும் திருநாமத்தை அருளி செய்து, நாம அந்த காயத்ரியை சொல்றவங்க மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஆனா இந்த ராமானுசன் நூற்றந்தாதிய நம்ம அழகா பாசுரமா சொல்ல 108 தடவை ராமானுசான்னு சொல்லிடுறோமே. ஒரு தடவை சொன்னாலே மோட்சம். 4 எழுத்து ரொம்ப சாமர்த்தியமான 4 எழுத்துன்னு சொன்னோம் இல்லையா? இது மோட்சத்திற்கே காரணமானதுன்னு சொன்னோம். அதை 108 தடவை சொன்னா அதை நம்ம செய்ய வைத்து நமக்கு அந்த திருநாமத்தை அருளி செய்து உபகரிக்கையாலே எப்பேற்பட்ட பேருதவி செய்திருக்கிறார் திருவரங்கத்தமுதனார். இப்படி ஒரு பிரபந்தம் இல்லைன்னா நாமெல்லாம் 108 தடவை கோர்வையா ராமானுசா ராமானுசான்னு சொல்லுவோமா? இல்லையே. அப்ப எவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்கார். உபகரிக்கையாலே திருஷ்ட அதிருஷ்டங்கள் இரண்டிலும், இந்த லோகத்திலேயும் இங்கிருந்து மேல் லோகத்திற்கு போவதானாலும் இரண்டிலும் ஒரு குறைகளும் இல்லை என்று பெற்ற லாபத்தை பேசுகிறது. இனிமே நமக்கு என்ன குறை? இங்கேயும் ஆனந்தம் சுவையா இருக்க போது ராமானுச நாமத்தை சொன்னா. அங்க போக போறோம், இதே ராமானுச நாமத்தை சொல்ல சொல்ல மோட்சமே கிட்ட போகிறது. அங்க போனா எப்படியும் ஆனந்தம். போக வைக்கிறது ராமானுச நாமம் தானே. சொல்ல சொல்ல, அதாவது மருந்தும் விருந்தும்னு பல தடவை சொல்லுவேன். இங்க சொல்ல சொல்ல நமக்கு விருந்தாவும் இருக்கு. மருந்துன்னா இந்த சம்சாரத்துல இருந்து விடுதலை அடைவித்து நம்மள மோட்சத்துக்கு கூட்டு போகிறதே. அப்ப 2 இடத்திலே நமக்கு ஒரு குறையும் இல்லை, நிறை ஆனந்தம் சந்தோஷம் என்று பெற்ற லாபத்தை பேசுகிறது அப்படிங்கிறது அவதாரிகை. மேலே வியாக்கியானத்தை பார்ப்போம். இனியன் குறை நமக்கு. முதல்ல இதை எடுத்துக்க போற ரொம்ப அழகான வியாக்கியானம். நிதானமா கேளுங்கோ. ஒன்றும் குறை இல்லை. இனியன் குறை நமக்குன்னா ஒரு குறையும் இல்லை சார். நான் போய் ஒருத்தரை பார்த்து கேட்பேன், எப்படி இருக்கீங்க, எல்லாம் பரவாயில்லையா அப்படின்னா, ஒரு குறையும் இல்லை, எல்லாம் பகவத் கிருபை, ஆச்சாரியன் கிருபை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே போல சொல்றார். ராமானுசருடைய திருநாமத்தை நம்ம சொல்ல சொல்ல ஒரு குறையும் இல்லை இல்லையா? நம்ம கூட சொல்றோமே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரேன்னு பாசுரம் சொல்றோம் இல்லையா? பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவ மேவிரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்பொறி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோள் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன் கடல் சூடிய முடியும் கணனர் சிக்க முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகென்னிதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. வணக்கமா சொல்றோம் இல்லையா? ஒரு குறையும் இல்லை. நமக்கு இனிமே என்ன குறை? ராமானுசருடைய வடிவழகை சேவித்தால் நமக்கு என்ன குறை? இப்ப நடந்தது ராமானுசருடைய திருநக்ஷத்திரம். இப்போ ஸ்ரீபெரும்புதூர்ல போய் அந்த உடையவருடைய திருமேனியை சேவிச்சா எல்லாம் மறந்து போதே. சிரமமே இல்லை. வாழ்க்கையில இருக்கிற எந்த துக்கமும் மனசுல ஞாபகத்துக்கு வராது. அதை சொல்லார், ஒன்றும் குறையில்லை. அப்படியா? ஒன்றும் குறை இல்லைன்னா சம்சாரத்துல குறை இல்லாம இருக்க முடியுமா சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டா, திருஷ்டத்தில் சொல்ல புகில். திருஷ்டத்தில்னா கண்ணால பார்த்து அனுபவிக்கிற சம்சாரத்திலே.
நாம இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அப்பொழுது சொல்ல புகில். அப்ப சொல்லணும்னா வாயமுதம் பறக்கும் ராமானுசன் என்று சொல்லுமின் அப்படின்னு அழகான 43வது பாசுரங்கள். 43வது பாசுரம் சொல்றார், வாயமுதம் பறக்கும் ராமானுசருடைய பாசுரங்கள் எப்படி இருக்கிறது. பாசுரத்தையும் உங்களுக்காக அது என்ன எண்ணிக்கைன்றது நம்ம திடீர்னு ஞாபகம் வராது, 108 பாசுரம்ன்றதுனால பாசுரத்தை உங்களுக்காக பார்த்து சொல்லி விடுகிறேன். 43வது பாசுரம். சுரக்கும் திருவும் உறவும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும் இருவினை பட்டரவோடும் படியிலுள்ளீர் உரைக்கின்றன உமக்கையான அறம் சீரும் உருகலையை துறக்கும் பெருமை ராமானுசன் என்று சொல்லுமினே. அதுல வழி வருது பாருங்கோ. சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும். ராமானுசருடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல சொலப்புகில் சொல்ல நினைத்தோம் என்றால் அமுதம் வாய் அமுதம் பறக்கும். அப்ப ராமானுசன் உற்றந்தாதி ராமானுசா ராமானுசா ராமானுசான்னு சொன்னாலே அமுதம் பிறக்கக்கூடியது அப்படின்னு இங்கே வருது. ராமானுசன் என்று சொல்லுமின் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுபோல அழகா ஒரு ஸ்லேடையா சொல்றார், அமுதன் வாயிலேயே அமுதம் உண்டாவது. சுவாமி நூற்றந்தாதி பாடினவர் யார்? திருவரங்கத் அமுதனார். அவர் வாயிலே எது வந்தது? அமுதமான ராமானுசன் நாமம் வந்தது. ராமானுசா ராமானுசான்னு பாடினவர் யார்? திருவரங்கத் அமுதன். அவர் வாயில வந்தது எது? ராமானுசன் என்ற அமுதம். புரியுதா? திருவரங்கத் அமுதனார் வாயில இருந்து ராமானுசன் என்ற அமுதம் உண்டாயிற்று. திரும்ப திரும்ப அவர் தானே அந்த ராமானுசன் நூற்றந்தாதிய 108 பாட்டுல ராமானுசா ராமானுசான்னு சொல்ல வச்சார் இல்லையா? அதை சொல்றார். இந்த இடத்துல அழகாக ராமாயணத்திலிருந்து ஒரு விஷயத்தை உதாகரிக்கிறார். ராமர் சொல்ற வாக்கியம், ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். ஹர்த்யான் ஹர்த்யான்யம் அவர் பிரிக்கிறார். ஹர்த்யான் அமிர்த கல்பானி மன பிரஹ்லாதனானிச்சா தரமேவ தாமேவ இஷ்வாகுநாதஸ்ய பரதஸ்ய கதா குரு. தான் ஸ்லோகம். என்ன நடந்ததுன்னு சொல்றேன், சரித்திரத்தை சொன்னா புரிஞ்சுக்கும். ராமரும் லக்ஷ்மணரும் காலங்காத்தால போய் குளிக்கிறார்கள். கோதாவரி நதியில போய் குளிக்க போறாங்க. அது ஒரே சில்லுன்னு இருக்கு தண்ணி. அவர்கள் குளிக்க போகும்போது இந்த சில்லுன்னு இருக்கேன்னு பார்த்த உடனே அப்போ லக்ஷ்மணன் ராமரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். அவர் சொன்னது, நாம இப்போ குளிக்கிறப்பவே கிட்டத்தட்ட விடிய போகுது. நாம குளிக்கும் போதே இவ்வளவு குளிரா இருக்கே, ஆனா சரையூ நதிக்கரையில பரதாழ்வான் நம்ம விட்டு பிரிஞ்சு இருக்கிறான். பிரிந்து இருக்கக்கூடிய பரதாழ்வான் காலங்காத்தால அப்படின்னா என்னது 2 மணி நடு நிசியிலே போய் குளிக்க போயிடுவானாம். பரதன் கொஞ்சம் வெளிச்சம் வந்துட்டா பார்க்கிறவங்க எல்லாம் ராமரிடத்துல இருந்து ராஜ்யத்தை புடுங்கிட்டான் பார் அப்படின்னு ஏசுவார்கள், ஏளனம் சொல்லுவார்கள் என்பதற்காக பரதன் என்ன பண்ணுவானா, சரையூ நதியில நந்தகிராம்ல இருந்துதானே ஆட்சி புரிந்தான் 14 வருடம் ராமரை விட்டு பிரிந்து. அப்ப என்ன பண்ணுவான், ஒண்ணு விரக தாபம், ராமரை விட்டு பிரிந்து இருக்கிறான். இன்னொன்னு ஊர் மக்கள் எல்லாம் ஏளனம் பேசுவார்களேன்னு வெட்கம். அதனால 2 மணிக்கே போய் சரையூ நதியில குளிப்பானாம். அப்ப 2 மணிக்கே போய் குளிக்கிறானே ராமா, அந்த பரதனுக்கு எவ்வளவு குளிராக இருக்கும், அவன் எவ்வளவு சிரமப்படுவான் அப்படின்னு இந்த இடத்துல எடுத்து அந்த உதாகரிக்கிறார். அதாவது இந்த கதை சரித்திர பாகம். அப்படின்ன உடனே ராமர் பார்த்தார், அழ ஆரம்பிச்சிட்டார். பரதன்னு சொன்னா ராமருக்கு பொறுக்கவே பொறுக்காது. அவருக்கு ரொம்ப பிடித்தவர் லக்ஷ்மணனான்னு கேட்டா இருக்கட்டும், லக்ஷ்மணன் கைங்கரியம்லாம் பண்ணலாம். ஆனா பகவத் பாரதந்திரியத்தை காட்டியவர் பரதாழ்வான். பரதன்னு சொன்னாலே ராமனுக்கு மனசு தாங்காது. அவனை விட்டு பிரிவாற்றாமை ஞாபகம் வந்துடுச்சு ராமருக்கு. ராமர் லக்ஷ்மணரை பார்த்து சொன்னார், ஆமா ஆமா பரதன் ரொம்ப கஷ்டப்படுவான் இல்ல, கிளம்பு கிளம்பு லக்ஷ்மணா போலாம். என்ன இது வனவாசம், ஏதோ சத்திய பிரதிங்க, அதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இந்த சத்தியபிரதம்லாம் கடைபிடிக்க வேண்டாம். பரதன் கஷ்டப்படுறானே என்னை விட்டு பிரிஞ்சு, வேண்டாம். அவனுக்கு ஊர் மக்கள் எல்லாம் பழித்து பேசுகிறார்களே, கிளம்பு கிளம்பு போலாம், ஊருக்கு போயிடலாம், என்னால இனிமே இருக்க முடியாது அப்படின்னு ராமர் புறப்பட ஆரம்பிச்சுட்டார். பார்த்தான் லக்ஷ்மணன், இது என்னடா வம்பா போச்சு, பரதனை பத்தி இப்படி சொன்னதுனாலதான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணா, இல்ல இல்ல சுவாமி, இந்த நிலைமைக்கு பரதன் போனதுக்கு காரணம் என்ன, அவனுடைய தன் தாயான கைகேயி அவள் தான் கொடுமைக்காரி. அவ ராஜ்யத்தை பிடுங்கி பரதனுக்கு தெரியாம அவனுக்கு அவப்பெயரை சேர்த்து வைத்து விட்டாலே, அவள் தான் பேய், அவள் தான் பிசாசு, அவள் செய்த பாவத்தால தான் இப்படி பரதன் அவதிப்படுகிறான் அப்படின்னு பேச்ச மாத்துறார். பரதனை பத்தி பேசினா ராமரால தாங்க முடியல துக்கம். அப்ப கொஞ்சம் பேச்ச மாத்துவோம்ன்றதுக்காக கைகேயே கொஞ்சம் வசைபாடி பேசிட்டார் லக்ஷ்மணன். அப்ப சொல்ற ஸ்லோகம், ஏண்டாப்பா அவளையே வசப்பாடுற, அவள் தாய்,
ஒரு தாய் அப்படி வசப்பாடக்கூடாது. அவ பெற்ற பிள்ளைக்காக ஆசைப்பட்டு செய்தாலே தவிர தாயை குறை கூறுவது கூடாது. கைகேயி அம்மாவை ஏன் நீ குத்தமா பேசுற, லக்ஷ்மணா அப்படிலாம் பேசக்கூடாது, அதெல்லாம் விட்டுரு. நல்ல பரதனை பற்றி பேசின இல்ல, நீ பரதனை பேச பேச பரதனுடைய பெருமை, பரதனுடைய சரித்திரம், பரதனுடைய புகழ், பரதனுடைய குணம் அதை சொல்லு. அதை சொல்ல சொல்ல கேட்கறதுக்கு அமிர்தமாக இருக்கிறதே, அதை விட்டு விட்டு ஏன் இப்பொழுது சிற்றன்னையை பத்தி எல்லாம் பேசுகிறாய்? அதைத்தான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் காட்டுகிறது. அப்ப பரதனை பற்றி பேசினால் ராமர் தன்னுடைய காதல ரொம்ப இனிமையாக இருக்கிறது, அமிர்தத்தை போல இருக்கிறதுன்னு சொல்ற ஸ்லோகம் இது. புரியுதா? அதை உதாரணமா எடுத்திருக்கார். ஹத்யான் அமிர்த கல்பானி மன பிரஹ்லாதனானிச்ச. அப்படியே அமிர்தத்தை போல இருக்கே, மனசும் அப்படியே பொங்கி சந்தோஷமாக. பிரஹ்லாத அப்படின்னா இந்த இடத்துல என்ன, ரொம்ப ஆனந்தமாக. பரதனை பத்தி கேட்க கேட்க இனிமையா இருக்கு, சாந்தமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, ஆனந்தமா அமிர்தத்தை போல இருக்கே, அதை பேசு. இஷ்வாகுநாதஸ்ய, ராமர் சொல்றார் பாருங்க, நம்முடைய இஷ்வாகு குலத்துக்கு நாதனான பரதஸ்ய கதா குரு. நீ பரதனுடைய கதையை பேசு. நீ பரதனுடைய கதையை பேச பேச அதை கேட்க கேட்க அமிர்தத்தை போல மனசுக்கு பிரஹ்லாத நீச்ச அப்படியே சாந்தமாக இருக்கிறதே. அப்போ பரதனுடைய சரித்திரத்தை கேட்டா ராமருக்கே ஆனந்தமா இருக்கு, இனிமையா இருக்கு, அமிர்தம் போல இருக்கான். அதை இங்க சொல்றார், அதை எடுத்து காட்டுறார். அப்போ திருஷ்டத்தில் சொல்ல புகில் அப்படின்னா இந்த காலத்துல நாம ராமானுசா ராமானுசான்னு சொன்னா நம்ம நாக்குக்கு இனிமை, கேட்கிறவர்களுக்கும் இனிமை. எதை போலே பரதனுடைய பெருமையை பேச பேச ராமருக்கு ஆனந்தமா இருந்தா போலே அழகா சொல்ற. புரிஞ்சுதா? இங்க இல்ல, பின்னாடி வரப்போகுது. வாலிக்கு சமாதானம் சொல்றார் ராமர். வாலிக்கு சமாதானம். வாலி கேட்கிறான், நீ எதுக்கு மறைந்திருந்து கொன்றாய் அப்படின்னு கேள்விகள் கேட்டான். அப்ப ராமர் சொல்றார், இது எல்லாம் என்னுடைய தம்பியான ராமன் பரதன், அந்த பரதனுடைய ராஜ்யம் என்றார். அந்த பரதனுடைய ராஜ்யம், பரதனுடைய ராஜ்யத்துக்கு கீழே ஒரு அதர்மம் நடப்பதை நான் பொறுக்க மாட்டேன், அத தர்மத்தை நிலைநாட்ட வந்திருக்கிறேன்னு பரதன் பெருமையை தானே பேசினார். அப்ப எங்க போனாலும் வாய்ப்பு கிடைச்சா ராமர் பரதனுடைய பெருமையை பேச ஆரம்பிச்சிடுவார். பக்கத்திலே லக்ஷ்மணன் இருப்பார், ஆனா பரதனுடைய பெருமையை பேசுவார். ஏன்? பரதனுடைய பெருமை, பரதனுடைய சரித்திரம், பரதனுடைய புகழ், பரதனுடைய கீர்த்தி, பரதனுடைய பாரதந்திரியத்தை பேச பேச அமிர்தம் போல இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இவரும் ராமானுசனிரே. என்னது சுவாமி திடீர்னு இவரும் ராமானுசனிரேன்னா, பரதன் யார்? ராம அனுசன் அப்படின்னா ராமனுடைய சகோதரன் அர்த்தம். பரதன் யார்? ராமனுடைய தம்பி. இவர் யார்? ராமானுசன். இவர் பேராலேயே ராமானுசன். பரதன் ராமனுடைய தம்பி. அப்ப பரதன் ராமனுடைய தம்பியான பரதனுடைய சரித்திரத்தை கேட்க கேட்க ராமருக்கு இனிமையா இருந்ததுதான். ராமானுசனான நம்ம ராமானுசர், அவருக்கு ராமானுசர்னு பேர் இல்லையா? அப்ப ராமானுசனுடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு இனிமையாக இருக்க போகிறது. அதனாலே ஆகையாலே திருஷ்ட சுகமும் உண்டு. அப்ப இந்த உலகத்துல ராமானுசா ராமானுசான்னு சொன்னாலே ரொம்ப ஆனந்தமா இனிமையாக இருக்க போகிறது. அதுக்கு மேல மோக்ஷைக ஹேத்துவாகையாலே அதிர்ஷ்ட சுகமும் உண்டு. நாம ராமானுச நூற்றந்தாதியை விடாம சொல்றோம், பஞ்சசம்ஸ்காரம் செய்துக்கிறோம். ஆச்சாரிய சம்பந்தத்தினால ராமானுச சம்பந்தம் ஏற்பட்டது. உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு மனசுல நன்றாக உறுதிப்பாடு ஏற்பட்டு விட்டது. ராமானுசருடைய சம்பந்தத்தினால மோட்சம்னு தெரிந்தவுடனே ராமானுச நூற்றந்தாதியை பொழுதுபோக்காக இருக்கிற காலம் நல்லபடியாக கழிக்க வேண்டும், ராமானுசரிடத்துல நமக்கு இன்னும் பக்தி வளர வேண்டும் என்பதற்காக ராமானுச நூற்றந்தாதியை சேவிக்கிறோம். அந்த ராமானுச நூற்றந்தாதியை சேவிக்க சேவிக்க என்ன ஆகும் போது, ராமானுச நாமங்களை சொல்ல சொல்ல என்ன ஆக போகிறதுனா, மோட்சம் ஒன்றுக்கே காரணம். ஒருத்தர் ராமானுசா ராமானுசா ராமானுசானே வாழ்க்கையில வாழ்ந்தார், அவர் மோட்சத்துக்கு போலேன்னு சொல்லுவாங்களா யாராவது? கட்டாயமா மோட்சம்தான். அது சொல்லார். மோக்ஷைக ஹேத்து அப்படின்னா மோக்ஷ ஏக ஹேத்துன்னு அர்த்தம். ராமானுசருடைய திருநாமத்தை சொன்னால் மோட்சம் செல்வதற்கு மட்டுமே அது காரணமாக இருக்கக்கூடியது இல்லையா? அதனாலே அதிர்ஷ்ட சுகமும் உண்டு. அப்ப நீ இங்க இருந்து அவர் வார்த்தையை சொல்ல சொல்ல, அவருடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல இங்கேயும் சுகம். அந்த நாமத்தை சொல்ல சொல்ல என்ன ஆயிடாது, மருந்து போல சம்சாரத்திலிருந்து நம்மளை விடுவித்து மோட்சத்தையே கொடுக்க போகுது. அங்க போனா ஆனந்தம்தான். அப்ப அங்கேயும் சுகம் இங்கேயும் சுகம். அத்தாலே இனியன் குறை என்கிறது. அப்ப திருஷ்டத்திலேயும் சுகம் அதிருஷ்டத்திலேயும் சுகம் ராமானுச என்ற திருநாமத்தை சொல்கிறபடியாலே. சொல்லிட்டாரா?
சரி, இனி என் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால். உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரணும், சுவாமி ராமானுசன் திருநாமத்தால் தான் சொல்லணும், அது என்ன எம்பெருமானார் திருநாமத்தால்? உங்க எல்லாருக்கும் தெரியும், எம்பெருமானார் என்ற திருநாமம் இவருக்கு எப்பொழுது வந்தது? சரமஸ்லோகார்த்தத்தை வெளியிட்டருளினார் எம்பெருமானார். இது மணவாள மாமுனிகள் அழகா வியாக்கியானம் எழுதுறார். வியாக்கியானத்துல எழுதும் போது உபதேச ரத்ன மாலை அந்த பாசுரங்களுக்கெல்லாம் ஆகி அதுல வியாக்கியானத்துல வரும்பொழுதும் உபதேச ரத்ன மாலை பாசுரம் அப்படின்னு சொல்லும் போதே எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார் அப்படின்னு எல்லாம் பார்க்கிறோம். அப்ப வியாக்கியானங்கள்ல சொல்லும் பொழுது சரமஸ்லோகத்தை வெளியிட்டருளினார் எம்பெருமானார் அப்படின்னு மணவாள மாமுனிகள் எழுதுறார். அது உபதேச ரத்ன மாலை வியாக்கியானம் இல்ல, ஆர்த்தி பிரபந்தம் அவர் எழுதின இதே பிரபந்தத்துல ஒரு ஸ்ரீவசன பூஷணத்தின் வியாக்கியானம்னு கூட வச்சுக்குவோம், எங்கேயோ எழுதியிருக்கார். இப்ப எழுதும் போது என்ன அவர் சொல்றார், அடிக்கடி மணவாள மாமுனிகள் என்ன சொல்லுவார், சரமஸ்லோகத்தை வெளியிட்டருளினார் எம்பெருமானார் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரமஸ்லோகத்தை வெளியிட்டு அருளின படியாலே எம்பெருமானார். ஏன் இங்க எம்பெருமானார்னு சொல்றார்? கவனமா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் தான். ராமானுஷர் 18 முறை நடந்தார், திருமந்திரத்தை ஒரு தடவை கத்துக்கிட்டார். இல்ல பல பேர் திருமந்திரத்துக்காக போனார், 18 முறை நடந்துன்னு சொல்லுவாங்க, சரமஸ்லோகம் கத்துக்கொண்டார்னு சொல்லுவார்கள். அதுல மணவாள மாமுனிகளுடைய கூற்றுப்படி சரமஸ்லோகத்தை தான் கற்றுக்கொண்டு மேல திருக்கோஷ்டியூர் கோபத்திலிருந்து சொன்னார்னு சொல்லுவார்கள். அப்படி இல்லை, தெற்காழ்வான் திருவோலக்கத்திலே அருளினார் அப்படின்னு தான் 6000 படி குரு பரம்பரையில இருக்கு. அங்க இருக்க நரசிம்மர் சந்நிதி, அங்க இருக்கக்கூடிய ஆசை இருக்கிறவர்களுக்கு ராமானுஷர் அருளி செய்தார். நீ நரகத்துக்கு போய் விடுவாய், நான் இப்ப ரகசியமா உனக்கு சொல்லுகிறேன், நீ இதை மீறி மற்றவர்களுக்கு இதை பரிசோதிக்காமல் சொன்னாய் என்றால் நீ நரகத்துக்கு போவாய்னு திருக்கோஷ்டியூர் நம்பி சொல்லியிருந்தார். ஆனா அதை மீறி ராமானுஷர், காரை கருணை ராமானுஷர், பல பேர் இதனால உஜ்ஜீவனம் அடைகிறார்கள், மோட்சத்திற்கு செல்லுவார்கள். அப்படின்னு சரம ஸ்லோகத்தினால என்ன நடக்கும்? சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. எம்பெருமான் ஈஸ்வரன் கண்ணன் அவன் திருவடி தாமரைகளை பற்றினோம் என்றால் எல்லா பாபங்களிலிருந்து விடுவிக்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன, மோட்சத்துக்கு போறான்னு அர்த்தம். அப்ப சரமா ஸ்லோகார்த்தத்தை வெளியிட்டருளினபடியால தான் பிரபன்னன், சரணாகதி, பிரபத்தி இதெல்லாம் உபதேசம் பண்ணினது கண்ணன் இல்லையா, சரம ஸ்லோகத்துல சொன்னார். அப்ப அதனுடைய அர்த்தத்தை சொன்னதுனால நமக்கு என்ன நடக்க போகுது? மோட்சம் கிடைக்க போகுது. அப்ப மோட்சம் கிடைக்கிறது அந்த சரம ஸ்லோகத்தை வெளியிட்டதுனாலதான் ராமானுஷருக்கு எம்பெருமானார்னே திருநாமம் கொடுக்கப்பட்டது இல்லையா. அதனால இங்க எம்பெருமானார் திருநாமத்தால்னு எழுதுறார். புரியுதா? அவருக்கு எம்பெருமானார்னு ஏன் திருநாமம் வந்தது? சரம ஸ்லோகத்தை வெளியிட்டருளினபடியாலே. சரம ஸ்லோகத்தின் பொருளால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர், கண்ணனுடைய திருவடிகளை பற்றினால் நம்முடைய பாபங்கள் விலகி மோட்சத்துக்கு போக போறோம். அப்ப மோட்சம் அழைத்து செல்வதற்கு ஹேத்துவான ரகசியத்தை வெளியிட்டார், வார்த்தைகளை வெளியிட்டார். அதனால இந்த இடத்துல எம்பெருமானார் திருநாமத்தால்னு காட்டுறார். ராமானுசன் திருநாமம் என்றே அருளி செய்தது. சுவாமி எங்க பாரு ராமானுசா ராமானுசான்னு சொல்லியிருக்காருன்னா அந்த ராமானுசருடைய திருநாமம் தான் எம்பெருமானார். எம்பெருமானார் வேறல்ல, ராமானுசர் வேறல்ல. ஆனா ஏன் இந்த இடத்துல எம்பெருமானார்னு சொல்றார் அப்படின்னா, ராமானுசனும் எம்பெருமானார், ஆனா எம்பெருமானார்னு அவருக்கு பட்டம் வந்ததுக்கு காரணம் சரமஸ்லோகார்த்தத்தை வெளியிட்டருளினபடியாலே அப்படிங்கிறது. அந்த திருநாமத்தாலே நம் பெருமானான நாராயணன் நாமத்துக்கு ஒரு குறையுண்டு, பந்தத்துக்கு ஹேதுவாகை. கீழே நேற்றுக்கே பார்த்தோம். நீங்க நாராயணா நாராயணான் 4 எழுத்து அதை சொன்னா அது மோட்சம் கிடைச்சாலும் கிடைக்கும், பந்தம் அப்படின்னா சம்சாரத்துல பிணைப்பு ஏற்பட்டாலும் ஏற்படும். அதுதான் சொல்றார், பந்தத்துக்குன்னா சம்சார பந்தத்துக்குன்னு அர்த்தம். நம்மள பெருமாள் நாராயணா நாராயணான்னா சரி பரவாயில்ல, இன்னொரு 4 ஜென்மம் கொடுத்து இவனை சரி பண்ணி கூட்டு போலான்னு திருப்பி சம்சாரம் கொடுத்தாலும் கொடுத்துருவார். ஆனா ராமானுசா ராமானுசா ரமுநாசான்னு சதுரா சதுரக்ஷரின்னு சொன்னா அது ரொம்ப சதிரானது அப்படின்னா ரொம்ப சிறந்தது திருநாமம். அப்ப ராமானுசன் நாமம் மோட்சம் ஒன்றுக்கே காரணம். அது நம்பெருமானான நாராயணன், நம்முடைய சுவாமியான நாராயணன் இருக்காரே, அவரை விட ராமானுசருக்கு என்ன பெருமைன்னு கேட்டா அந்த திருநாமம் பந்தத்தை கூட பண்ணி கொடுத்துரும் சுவாமி நாராயண நாமம். ஆனா எம்பெருமானார் ராமானுசன் என்னும் திருநாமம் மோட்சத்துக்கே ஹேதுவாகையாலே அக்குறையும் இல்லை. அப்ப அந்த குறையும் கிடையாது. நாராயண நாமத்தை விட ஏன் சிறந்தது? நாராயண நாமம் பந்தத்தை பண்ணாலும் பண்ணிடும், ஆனா ராமானுச நாமம் மோட்சத்தை மட்டுமே கொடுக்கும். அதுல எம்பெருமானாரே நேற்றுக்கே சொன்னேன்,
நம்ம கூட புருஷன் பேரை சொல்லக்கூடாதுன்னுவாங்க இல்லையா? அது போல உயர்ந்தவரான ராமானுஷர், அவர் திருநாமத்தை ராமானுஷான்னு சொல்லலாமான்னா ரொம்ப உயர்ந்த பக்தர்கள் எம்பெருமானாரே எம்பெருமானாரேன்னு தான் சொல்லுவாங்க. பரம உபகாரம் செய்தவரே, எங்களுக்கு இப்போ ஏற்பட்ட உபகாரம் செய்யக்கூடியவரேன்னு மதிப்பு தோற்ற சொல்றது. நம்ம ராமானுஷ கண்ணனை கூட பெருமாளை சொல்லும்போது என்ன சொல்றோம்? கிருஷ்ணா, மாதவா, கோவிந்தான்னு சொல்றோம். அவருக்கு பேரை எப்படியே சொல்லிடும், கோவிந்தா தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நாராயணான்னா கூட பெரிய பேருங்கிறார். அதே போல ராமானுஷருக்கு பெரிய பேர்னா நாராயணான்ற மாதிரி அவருக்கு பெரிய பேர்னா எம்பெருமானாரேங்கிறது இல்லையா? அதனால சொல்றார், எம்பெருமானார் ராமானுஷன் என்னும் திருநாமம் மோட்சத்துக்கே ஹேதுவாகையாலே, அது மோட்சத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியதானபடியாலே அக்குறையும் இல்லை. அதனால ஏவம் வித வைலட்சண்யத்தை உடைய திருநாமத்தினாலே பாடித்தந்தான் என்கிறது. இப்பேற்பட்ட இப்ப இதுவரைக்கும் வந்து முதல் வரி பார்த்திருக்கோம், இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால். இப்படி மாணி பெருமையை உடைய திருநாமம், அதை பாடித்தந்தபடியாலே இனிமே குறை இல்லை. இப்படி உயர்ந்த திருநாமத்தை நமக்கு பாடி கொடுத்துட்டார் திருவரங்கத்தமுதனார், நமக்கு இனிமே குறையில்லை. இதை மேல சொல்லிட்டார். இப்ப தொடர்ந்து பார்ப்போம். முனி தந்த 108 சாவித்திரி என்னும் நுண்பொருளை, இதை அடுத்து பார்க்கணும். அது என்ன முனி தந்த? சுவாமி முனி, முனின்னா யார்? விஸ்வாமித்திர முனியா, வசிஷ்ட முனியா, யார் சுவாமி? வியாசர் முனிவரா? யாராவது முனிவர்னா அவரை சொல்றாரான்னா இல்லை. முனின்னு சொன்னா இந்த இடத்துல ஈஸ்வரன், சர்வேஸ்வரன், ஸ்ரீமன் நாராயணன். அவர் தானே உலகத்தை படைத்தார், உலகத்தை படைக்கிறார். அது ஸ்லோகத்தை சொல்லிடுறான். முனி தந்த தஸ்ய தியான அந்தஸ்ததஸ்தஸ்யா, திருப்ப திருப்ப தியானிக்கிறார், திரும்ப தியானிக்கிறார், திரும்ப தியானிக்கிறார். அப்படின்னா தியானம் பண்றார், உலகத்தை படைக்கிறார். தியானம் பண்றார், பிரம்மாவை படைக்கிறார். தியானம் பண்றார், சிவனை படைக்கிறார். அப்போ ஒரு தடவை பெருமாள் என்ன பண்றார்? மனசால நினைக்கிறார் இல்லையா? மனநசீலஹா முனிகி, இதனால பிரம்மா படைக்கப்படட்டும், இதனால நான் பலவாக ஆக கடட்டும், சங்கல்ப மாத்திரம் படைக்கிறாருன்னு மனசுல நினைக்கணுமே, அதான் முனின்னு சொல்ற. முனின்னா மனநசீலஹா, மனசால நினைத்தல். பெருமாள் நினைச்சுதானே உலகத்தையே சிருஷ்டி பண்றார். தஸ்யஹா தியானர் அந்தஸ்ததஸ்யஹா, திரும்ப திரும்ப தியானம் செய்து பகவான் உலகத்தை படைக்கிறான். அதுக்கு அழகா பாசுரம் சொல்லுங்க சுவாமி. நம்மாழ்வார் என்ன பாடியிருக்கார்? முனிமா பிரம முதல் வித்தாய். பாசுரம் வருது இல்ல? முனி மா பிரம முதல் வித்தாய். முதல்ல வித்தாக படைக்கப்பட்டவர் யார்? பிரம்மா. படைச்சவர் யார்? முனி. மாமுனி யார்னார்? முதல்ல முனிவர். மனசுல நினைக்கிறது உலகத்தை படைக்கணும்னு நினைச்சார்ல, உலகத்தை படைக்கணும்னு நினைச்சு முதல்ல பிரம்மாவை முதல்ல படைச்சு அந்த பிரம்மாவிடத்திலிருந்து மற்றவர்களை படைத்தார் இல்லையா? நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தான்னு சொல்றோம். அதே போல என்றும் கடைசியில திருவாய்மொழியில 10ஆம் 10ஆம் திருவாய்மொழியில கடைசியில வர முதல் பாசுரம், முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமேனு பாசுரம். அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றாரு? முனியேன்னு வருது பாருங்க. அது என்ன முனி அப்படின்னா? மனநசீலகா முனி அப்படின்னா பெருமாள் தியானம் மனசுல சங்கல்பம் செய்து செய்து உலகத்தை சிருஷ்டித்தபடியால பெருமாளுக்கு முனின்னு பேர். நான்முகனேன்றது தெரியும், முக்கண்ணப்பான்றது தெரியும், பிரம்மா சிவன். சுவாமி இந்த முனின்றவர் யார்? ஏதோ இன்னைக்கெல்லாம் முனீஸ்வரன் சொல்றாங்களா? அவர் அண்ணா கிடையாது. முனின்னு சொன்னா நாராயணனை குறிக்கும். அப்ப முனியே என்றுமிரே சிரஷ்டு உன்முகனான, படைக்க வேண்டும் அப்படின்னு படைப்பு தொழிலை செய்யக்கூடிய, அப்படின்னா படைப்பு தொழிலே ஈடுபடுகிற, உன்முகன் அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய தொடங்குகிற சர்வேஸ்வரனை சொல்லுவது. அப்ப முனி அப்படின்னா சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணனை சொல்லுதான். சரி, அவர் என்ன பண்ணார்? அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் பிரம்மாவை சிருஷ்டித்து பெருமாள் என்ன பண்ணார்? முதல்ல பிரம்மாவை படைச்சார். முனிமா பிரம முதல் வித்தாய் அப்படின்னு முதல்ல படைச்சிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? வேத பிரதானதா பூர்வகா காயத்ரி வேத மாதரம். அழகா பண்ணிட்டாருங்க. வேத பிரதான பூர்வகா காயத்ரி வேத மாதரம். அப்ப என்ன பண்ணார்? வேதத்தை பிரதானமா படைக்கிறார். அதுல பிரதானமானது எது? காயத்ரி. அப்ப வேதத்திற்கு தாயாக காயத்ரியை படைக்கிறார். இதை கீழே உங்களுக்கு சொன்ன ஆரம்பத்துல எழுதிக்கோங்கன்னு சொன்னேன். பகவான் வேதங்களை கொடுக்கிறார். வேதம் எங்க இருந்து உருவாயிற்று? காயத்ரி மந்திரத்துல இருந்து உருவாயிடுச்சான். அப்ப காயத்ரி தான் மாதா, அதுல இருந்து வேதம் உருவாயிற்று என்னும்படியான காயத்ரியையும். சுவாமி இந்த காயத்ரி எங்க இருந்து வந்தது? காயத்ரியிலிருந்து வேதம் வந்ததுன்னு சொல்றீர். இப்ப நீங்களாம் முமுட்சு படியில கேட்டு இருப்பீர்கள், ஆரம்பத்துல வருகிறது இல்லையா? சரி, இந்த காயத்ரி எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டா
பிரணவபூர்வகமாக உபதேசித்தான். இது ரொம்ப முக்கியம் இல்லையா? நாம சொல்லும்போது கூட என்ன சொல்றோம்? ஓம் பூர் பூ புவஸ்வஹான்னு சொல்றோம் இல்லையா? பூ பூ பூஹு புவஹா சுவஹா 3 உலகங்களை சொல்லி தான் போய் அதுக்கப்புறமா தான் மேல நம்ம தத்சவதுர் வரேண்யம் அப்படின்னு மேல போகுது. அப்ப முதல்ல சொல்லும் பொழுது ஓம் அப்படிங்கிற பிரணவத்தை முன்னிட்டு தானே சொல்லுகிறோம். அதைத்தான் சொல்றார் பிரணவபூர்வகமாக. ஓம் என்பதை முன்னிட்டு அதை முதல்ல சொல்லி அப்புறமா தான் நம்ம காயத்ரி மந்திரத்தை சொல்லணுமா. பெருமாளும் அப்படிதான் உபதேசம் செய்திருக்கிறார். அது அஷ்டோத்திர சதமாயிரே உச்சரித்து போர்வது. சுவாமி இந்த காயத்ரி மந்திரம் சொல்றோமே, ஓம் பூர் பூ சோஹான்னு சொல்றோமே சுவாமி, இது எத்தனை தடவை சொல்லணும்னா அஷ்டோத்திரம் 108 டைம்ஸ் 108 தடவை சொல்லணும் சுவாமி. காயத்ரி மந்திரத்தை ஒரு தடவை சொல்லணும், 108 தடவை சொல்லணும். அப்படிதானே சொல்லுவார்கள். அப்படியே அனுசந்திக்கும்படி அதே மாதிரியே இப்ப ராமானுச நூற்றந்தாதியில ராமானுசா ராமானுசா ராமானுசான்னு 108 தடவை சொல்றாராம். ஆனா என்ன சொல்றார்? அதன் நுண்பொருளை காயத்ரி மந்திரம் பொதுவா சொல்லுது. ஆனா அதனுடைய சாரார்த்தம், சூக்ஷ்ம அர்த்தம், உள்ளர்த்தம், அதுல சூக்ஷ்மமா மறைந்து இருக்கக்கூடிய பொருள், அதை என்ன பண்றார்? திரும்ப 108 பாசுரங்களாக இவர் சொல்லுகிறார். அந்த காயத்ரிக்கும் மாதாவாயிரே பிரணவம் இருப்பது எவ்வளவு அழகா படிக்கட்டு கட்டிட்டார் பாருங்க. முதல்ல பகவான் முனி தந்த 108. அது என்னது? முனி தந்த 108 சாவித்திரி. முனியான ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் அவர் பிரம்மாவை படைச்சு பிரம்மாவுக்கு காயத்ரியை கொடுக்கிறார். அந்த காயத்ரியில இருந்து தான் வேதம் உருவாயிற்று. அப்ப காயத்ரி தான் வேதத்திற்கு அம்மா. சுவாமி அந்த காயத்ரிக்கு எது அம்மான்னு கேட்டா பிரணவபூர்வகமாக ஓம்ன்றத சொல்லிட்டு தானே அப்புறமா கொடுத்தார். அப்ப காயத்ரிக்கு அம்மா யார்? பிரணவம். அப்ப ரிவர்ஸ்ல சொல்லாமா? பிரணவத்தில இருந்து காயத்ரி, காயத்ரியில இருந்து வேதம். இப்படிதான் இதோட சேர்த்து ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் பிரம்மாவுக்கு உபதேசித்தான். சரி, இப்ப பிரணவத்துக்கு படிக்கட்டு கட்டிட்டார். இப்ப நீங்க எங்க வந்திருக்கோம்? முனிதந்த 108 சாவித்திரி என்னும் நுண்பொருளை. அப்படின்னா முனி சர்வேஸ்வரன் முனி தந்த பிரம்மாவுக்கு தந்தார். என்ன தந்தார்? 108 சாவித்திரி. அப்படின்னா காயத்ரி மந்திரம். அதை 108 தடவை சொல்றதுனால காயத்ரி மந்திரம். அதனுடைய நுண்பொருள் அப்படின்னா அந்த காயத்ரிக்கு அம்மா யார்? பிரணவம். சுவாமி அந்த பிரணவத்தினுடைய சாரார்த்தம் என்ன? அதைத்தான் மேல சொல்ல போறார். அதுதான் நுண்பொருள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். பார்ப்போம். அதில் அகாரத்தாலே எம்பெருமானையும் உகாரத்தாலே பிராட்டியையும் மகாரத்தாலே தற்சேஷபூதனான சேத்தனையுமிரே சொல்லுவது. நீங்கள்லாம் ரகசிய கிரந்த காலக்ஷேபங்கள் கேட்டவர்களா இருந்தா அகாரார்த்தோ விஷ்ணுஹு ஜெகதுதய ரக்ஷா பிரளயகிருது மகாரார்த்தோ ஜீவஹா பல தடவை கேட்டிருப்பீங்க. அகாரம் சப்தத்தினாலேயும் தாத்தர்த்தத்தினாலேயும் ரட்சிக்கிறபடியாலும் சர்வேஸ்வரனையே குறிக்கும் இல்லையா? மூல காரணம்னு சொல்றதுனால சர்வேஸ்வரனை குறிக்கும். அகாரம் அப்படிங்கிறது எப்படி சப்தத்துக்கெல்லாம் மூலமோ அப்ப படைக்கப்பட்ட சப்தமான அப்படின்னா சப்தத்தால குறிக்கப்படக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் மூலம் யார்? சர்வேஸ்வரன். அப்ப ஆகாரம் என்பது எம்பெருமானை குறிக்கும். உகாரத்தாலே உகாரம்னு சொல்றது உத்ருதா லக்ஷ்மிஹி உத்ருதா உத்ருஷ்யத்தே உத்ருதா அப்படின்னா மேம்படுத்துகிறாள். ஜீவாத்மாக்களினுடைய குணங்களை மேம்படுத்தி பகவானிடத்தில் இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை வெளிப்படுத்தி சேர்த்து வைக்கிறாள் இல்லையா? அது உத்தரிப்பித்தல். அதனால உகாரம் என்பது பிராட்டியை குறிக்கும். இதுதான் இப்ப நம்ம வியாக்கியானத்துல பார்க்கணும். உகாரத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. இப்ப இங்க பார்க்கணும். பிரணவம்னு சொன்ன அகாரம் எம்பெருமானையும் உகாரத்தாலே பிராட்டியையும் மகாலட்சுமியை. ஏன்னாக்கா உத்ருதா லக்ஷ்மிஹி அவள் உத்தரிக்கிறாள் என்பதனால மகாலட்சுமிக்கு உகாரம் குறிக்கும். அப்புறம் மகாரத்தாலே ம அப்படிங்கிறது 25வது அக்ஷரம். எழுத்துக்கள்ல 25வது அக்ஷரம் மகாரம். அப்போ தத்துவங்களுக்குள்ளே 25வது தத்துவம் எது? ஜீவாத்மா. அதே போல 24 தத்துவங்கள் ஜடப்பொருள்கள் இல்லையா? 25வது தத்துவமான ஜீவாத்மா ஞானம், ஞானம் உடையவன், ஞான குணகன், ஞான ஆசிரியன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப சேஷபூதனான சேத்தனையுமிரே சொல்லுவது. அப்ப மகாரம் சேத்தனனை குறிக்கும். ஜீவாத்மா ஞானம் உடையவன். அதனால மகாரம் என்பது சேத்தனனை குறிக்கும், ஜீவாத்மாவை குறிக்கும். புரிஞ்சு போச்சா? அ ஈஸ்வரன், உ பிராட்டி, மகாரம் சேத்தனனான ஜீவாத்மாவை குறிக்கும். பிரணவத்துக்கு வந்துட்டோம் இப்போ. அதுதான் நுண்பொருள். அந்த பிரணவத்தினுடைய சாரார்த்தம் அதனுடைய பிரதான அர்த்தம் எதுன்னு சொல்றார்.
மகாரஸ்துதையோர் தாசகா. மகாரம் என்பது எது சொல்லும்? தாசன், அடிமை என்பதை சொல்லும். சேத்தனன் தான் பரமாத்மாவுக்கு அடிமைன்னு சொல்லுகிறது இல்லையா? அதுக்கப்புறம் இப்ப பிரணவத்தை சொல்லிட்டார். அ உ ம அதை சொல்லியாச்சு. மகாரம் ஜீவாத்மாவை குறிக்கும்னு சொல்லிட்டார் சுவாமி. இந்த ஆ ஊ மாலை எது பிரதானம் அதை பார்க்கணும். எப்படின்னா, அறிய வேண்டியவர் அப்படின்னா பெருமாளுக்கு பெருமை. ஆனா யார் அறிய வேண்டும்? உபதேசம் யாருக்கு? பரமாத்மாவுக்கா உபதேசம்? அவருக்கு எல்லாம் தெரியுமே, சர்வஜன் சர்வசக்தன், அவருக்கு உபதேசம் தேவையில்லை. அப்ப யாருக்கு உபதேசம்? ஜீவாத்மாவுக்கு தானே உபதேசம். அப்ப ஜீவாத்மா தானே பிராதான்யம். அதை சொல்ல போறார். பிரணவத்துல யாருக்கு பிராதான்யம்னு கேட்டா, இப்போ அர்ஜுனன் தேர்ல உட்காந்துருக்கான். தேர்ல இருக்கிறவர்கள்ல பார்த்தால் கிருஷ்ணனுக்கு பெருமையா இல்ல அர்ஜுனனுக்கு பெருமையான்னா அர்ஜுனனுக்கு பெருமை. ஏன்? அவன் தான் உபதேசத்தை பெற்றான். உபதேசத்தை பெற்று உஜ்ஜீவனம் அடைய போகிறவன் அர்ஜுனன். அப்படி சொன்னா அவனுக்கு தான் பெருமை. முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னு பார்த்தா பெருமாளுக்கு பெருமை. இல்ல சுவாமி, பின்னாடி இருக்கிறவனுக்கு பெருமைன்னு சொன்னா அர்ஜுனனுக்கு பெருமை. பல அர்த்தங்கள்ல சொல்லலாம். இப்ப என்ன சொல்றான்னு பார்ப்போம். அக்ரத பிரயயோ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா. அதுக்கப்புறம் என்ன பண்றார்? கையில பிடிச்சுட்டு இருக்கார். திரஷ்டு தனுஷ்பானுஹி லக்ஷ்மணஹா அனுஜகாம. இது ஸ்லோகம். அக்ரத பிரயயோ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா. அதுக்கப்புறமா தான் லக்ஷ்மணஹா அனுஜகாமன்னு சொல்றோம். கையில வில்லையும் அம்பையும் வேண்டிக் கொண்டு பின்னாடி நேரிடையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தனை எம்மி ராமாவோ. குலசேகர பெருமாள் பாடினார் இல்லையா? பிரணவமே நடந்து செல்லுகிறதுன்னு சொல்றோம். மகாலட்சுமி தாயார் சீதை நடுவுல இருக்கா. முன்னாடி ராமன் அ, நடுவுல சீதை உ, பின்னாடி ம லக்ஷ்மணன் மகாரம். பார்க்கறமா இல்லையா? அ ராமன், நடுவுல நடக்கிற மகாரம் மத்தியமான சொல்லக்கூடியவள் சீதா பிராட்டி லக்ஷ்மி, அவள் உ, ம அ ஊ ஆயிடுச்சு. மன ஜீவாத்மா. ஜீவாத்மா யார்? லக்ஷ்மணன் நடக்கிறார் இல்லையா? இத்தியாதியாலே அகார உகார மகாரார்த்தங்கள் சப்த அர்த்த சுவாரஸ்யங்களோட கூடியே இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் முன்னாடியே பல பேருக்கு எல்லாரும் அச்சிட்டு வச்சிருப்பீங்க, இல்ல புஸ்தகத்தை வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையில தான் உங்களுக்கெல்லாம் அதை நிதானமா வகுப்பு போல எடுக்கிறேன். இல்லைன்னா அப்படியே நேரா பார்த்து சொல்லிடலாம். இது இவ்வளவு தூரம் நிதானமா சொல்றதுக்கு காரணம், இந்த சீரிய நான்மறை செம்பொருள் குழுவுல இருக்கிறவர்கள் நல்லா குறிப்பெடுத்துக்கிட்டோம், மற்றவர்களுக்கு ஆசை பிறக்கட்டும்ன்றதுக்காக சொல்றேன். இப்ப இந்த இடத்துல என்ன எழுதுறார்? சப்த அர்த்த சுவாரஸ்யங்களோட கூடியே இருக்கிறது. அ உ ம. இதுல சப்த சுவாரஸ்யத்தினால ஒண்ணுக்கு பெருமை, அர்த்த சுவாரஸ்யத்தினால ஒண்ணுக்கு பெருமை. இப்படி பிரிச்சு பார்க்கணும். சப்த சுவாரஸ்யத்தினால பெருமை எதுக்குன்னு கேட்டா அகாரத்துக்கு பெருமை. ஏன்? சப்தங்களுக்குள்ளே சிறந்தது அ. அந்த ஆன்றதான் முதன்மையானது. அப்ப ஜகத்காரண பூதனான பகவானை குறித்து சொல்லுகிறது. அப்ப சப்த சுவாரஸ்யம், சப்தத்தினை காரணமாக வைத்து பார்த்தோம் என்றால் அகாரத்துக்கு தான் பெருமை. அர்த்த சுவாரஸ்யம் சுவாமி, இதனுடைய பொருள் யார் தெரிஞ்சுக்கணும்? அவர்னா நாராயணனா தெரிஞ்சுக்க போறார்? நாராயணனுடைய அடிமையான ஜீவாத்மா தானே தெரிஞ்சுக்கணும். அப்ப அர்த்தத்தை அறிந்து கொள்ள வேண்டியவர்கள் அப்படின்னு பார்த்தால் ஜீவாத்மாவுக்கு பெருமை. புரியுதா? சப்தத்தை பிரதானமாக வைத்து பார்த்தால் அகாரத்துக்கு பெருமை. இல்ல சுவாமி, அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டியவன் ஜீவாத்மா, அதனால ஜீவாத்மாவுக்கு பெருமை. இது அப்ப தெளிவா சொல்லிடுறோம். இது ஒரு பக்கம். சுவாமி, உக்காரத்துக்கு பெருமை இல்லையா? நான் ரெண்டு பேரும் வேற இடத்துல இருக்காங்களே, சேர்த்து வைக்க வேண்டாமா? அவர் கோச் நம்மள பாக்குறார், இவன் ஒண்ணுமே சொன்னது செய்யலையேன்னு அடுத்தது அர்த்தத்துக்கு பெருமைன்னு பார்த்தா, அர்த்தத்துக்கு பிராதான்யமா வச்சு பார்த்தா ஜீவாத்மாவுக்கு பெருமை. ஏன்னா அவர் தான் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதனால இதோட கூடி இருக்கிறது தான் பிரணவம்னு சொன்னார். அதோட விடல பாருங்க திருப்பி. இவரும் ராமானுசன். இதே என்ன சுவாமி திருப்பி ராமானுசன்? கீழே ராமானுசன்னா பரதன் ராமனுடைய தம்பி. அவனுடைய குணங்களை கேட்க கேட்க ராமருக்கே இனிமையா இருந்தது. நமக்கும் ராமானுசன் நாமத்தை கேட்டா இனிமையா இருக்கும், சொல்றதுக்கும் இனிமையா இருக்கும்னு அங்க சொல்லிட்டார். இப்ப இங்க எதுக்கு இவரும் ராமானுசன் இரேன்னு சொல்றாருன்னு கேட்டால், அக்ரத பிரயயோ ராமஹான்ற ஸ்லோகத்துல என்ன சொல்லுது? அகாரம் ராமனையும் உகாரம் சீதையையும்
மகாரம் லக்ஷ்மணனையும் குறிக்கும்னு சொன்னார். அந்த லக்ஷ்மணன் யார்னார்? அவர் தான் லக்ஷ்மண முனி ராமானுசன். இன்னைக்கு லக்ஷ்மண முனின்னு ராமானுசருக்கு பேர் இருக்க, இவருக்கு ராமானுசன் பேர் இருக்க. அந்த லக்ஷ்மணனே ராமானுசன், இவரும் ராமானுசனரே அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேல இன்னொரு அர்த்தம் சொல்றார். இல்ல சுவாமி, சப்தத்தாலேயே கூட இதுக்குதான் பெருமை, மகாரத்துக்கு பெருமைன்னு சொல்றார். ஓமித்யாத்மானம் யுஞ்சீத என்றும், ஓம் அப்படிங்கிறதுல ஆத்மாவுக்குத்தான் பிரதானம்னு சொல்லுகிறது, வாக்கியமே சொல்லுது. நீங்க சப்தத்தால சொன்னாலும் ஓம் அப்படிங்கறது யாரு தெரிஞ்சுக்கணும்? ஓம்னு சொல்றது பெருமாளை சொல்ல போறார். அந்த ஓம்ன்ற சப்தத்தை கேட்டு அதனால பெருமை நமக்கு தானே மாற்றங்கள் ஏற்பட போது, அறிவுரை நமக்கு தானே. அப்போ சப்தத்தாலையும் ஜீவாத்மாவுக்கு பெருமை. அடுத்த கருத்துல சொல்றார், ஓமித்யாத்மான யுஞ்சீதாஹா என்று சப்த சுவாரஸ்யத்தாலே சேதன பிராதான்யத்துவம் உண்டிரே. அப்ப சப்தத்தால கூட ஜீவாத்மா தானே அதுல கேட்டு அனுபவிக்க போறான், அதனால அந்த பெருமையும் உண்டு. அடுத்துக்கு பிரணவத்துக்கு சேத்தன பிராதான்யம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அது எதுன்னு கேட்டா அதுதான் நுண்பொருள். இப்ப ராமானுசர் ஜீவாத்மாக்களுக்குள்ள தலைவர், சேஷன்னா ஜீவாத்மாக்கள். பல தடவை சொல்லியிருக்கேன், அடிமை செய்கிறவர்கள் எல்லாம் சேஷர்கள், நாம் எல்லாம் அடிமைகள். நமக்கு தலைவர் யார்? ஆதிசேஷன், அவர் தான் ராமானுசன். அப்ப ஜீவாத்மா ராமானுசன் இங்க முதல்ல வருது. அதிரே நுண்பொருளாவது ராமானுசன் என்றே பாட்டுத்தோறும் பதஸ்தமாய இருப்பது. இந்த பதம் விடாம வருதான். எல்லா பாட்டிலையும் இருக்கிற நாமம் எது சுவாமி? பூமண்ணு மாது தொரிந்து அங்கையல் பாய்வையல் பாசுரம் வரைக்கும் எல்லா பாட்டிலையும் பதத்துல இருக்கிற ஒரு பேரு, எந்த வார்த்தை வருதுன்னு கேட்டா ராமானுசன் தானே இருக்கு. பாட்டுத்தோறும் பதஸ்தமாயிருப்பது ராமானுசன். இது வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அப்ப ஜீவாத்மா லக்ஷ்மணனுக்கு பிராதான்யம், அதுதான் நுண்பொருள். அந்த லக்ஷ்மணனே ராமானுசர், அந்த ராமானுசரை குறித்து பாடுகிறபடியாலே இது நுண்பொருள், இது பிரபன்ன காயத்ரி, இது ஒரு அர்த்தம். அடுத்தது உவ்வானவரிரே உடையவர், இன்னொன்னுக்கு போயிட்டார். அப்படிங்கிறது உவ்வானவர். இது சப்தகாதையில வரக்கூடிய அழகான பாடல். அவ்வானவர்க்கு மவ்வானவர் அடிமை என்று உவ்வானவர் உரைத்தார். தான் பாசுரம். ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். பிரணவம் என்னன்னு சொன்னா அவ்வானவர் அப்படின்னா பரமாத்மா, அவ்வானவருக்கு மவ்வானவர் ஜீவாத்மா, அவ்வானவருக்கு மவ்வானவர் அடிமை அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் யார்? ஆச்சாரியன். அதனால உகாரம் என்பது மகாலட்சுமியை குறிக்கும்னு கீழே பார்த்தோம் இல்ல, அதே வேலையை ஆச்சாரியன் குரு செய்கிறார். மகாலட்சுமி என்ன பண்ணுகிறாள்? நம்மை திருத்தி பகவானிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறார். ஆனா ஆச்சாரியன் என்ன பண்றார்? நம்ம திருத்தி பிராட்டி முன்னிட்டு கொண்டு பெருமான் இடத்துல சேர்க்கிறார். இதுதான் வித்தியாசம். அவளும் என்ன பண்றா? நம்ம கொண்டு போய் சேர்க்கிறா. கடக கிருத்தியம்னு எழுதிக்கோங்க. கொண்டு போய் சேர்க்கிற வேலை, ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிற வேலை மகாலட்சுமிக்கு. அதே வேலைதான் ஆச்சாரியனும் பண்றார். ஜீவாத்மாவை கொண்டு போய் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமானிடத்திலே சேர்த்து வைக்கிறார். அதத்தான் உவ்வானவரிலே உடையவர். சுவாமி ஆச்சாரிய சிரேஷ்டர், ஜகத்குரு, ஜெகதாச்சாரியார் யாருன்னு கேட்டா யதிபதி ராமானுசர் உடையவர் தானே. பெருமாளே அவருக்கு ஏன் உடையவர்னு பேர் கொடுத்தார்? அவர் உவ்வானவர், ஆச்சாரியர்களுக்குள்ள சிறந்தவர், உடையவர் என்பதனாலே கடைசியில ஒன்று சொல்லி முடிகிறார். தன்னாமத்திலும் ததீய நாமமிரே அவன் தனக்கும் இஷ்டமாய் இருப்பது. பெருமாளுக்கு எது பிடிக்கும்? பெருமாளுக்கு எல்லாரும் விஸ்மம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூதாத்மா சொல்லிக்கிட்டே இருங்கோ. பெருமாள் அப்படியே தலையாட்டுவார். ரொம்ப பேர் சொல்றான், பரவாயில்ல அப்படின்னு. ஆனா அதே நேரத்துல நீங்க அதே பெருமாள் முன்னால போய் பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் நாம் மன்ன வந்தவே ராமானுசன் சரணார விந்தம் நாம் மன்னி வாழன்னு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். சுவாமி உங்களுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் வேணுமா? ராமானுசன் உற்றந்தாதி கேட்கறதுல ஆசையான பெருமாளை கேட்டீங்கன்னா எனக்கு ராமானுசன் உற்றந்தாதி சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் உற்சர்வ காலத்திலே சப்தாவரணம், நம்பெருமாள் சப்தாவரண நன்னாளிலே எல்லாரையும் நிறுத்திடுறார். ராமானுசர் கூட கிடையாது. எல்லா வாத்தியங்களையும் நிறுத்தி எங்க நார்ச்சந்தி சேருகிற இடம் இருக்க சந்தி, ஒரு 2 சாலைகள் சேர்ற இடத்துல மாத்திரம் ஒரு வாத்தியம் போடுவாங்க, சின்னதா ஒரு வேட்டு, வருகிறார் பெருமாள்ன்றதுக்கு. பல்லக்குல பெருமாள் தனியா ராமானுசன் உற்றந்தாதியை கேட்டுக்கிட்டு ஆனந்தமா போறாருன்னு ஆரம்ப நாளே பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஏன் ரொம்ப பிடிக்கும் பெருமாள். தன் நாமத்தை கேட்கிறத விட ததீயன் தன்னுடைய அடியவனுடைய நாமத்தை கேட்பது பெருமானுக்கு இன்பமாக இருக்கும். அதைத்தான் நுண்பொருள்னு சொல்லியிருக்கார். இன்னும் மேல உயர்ந்த அர்த்தங்கள் தொடர்ந்து என்ன என்பதை மேலே பார்ப்போம். அத்திகிரி அருளாளர் அடிபணிந்தோன் வாழியே, அருட்கட்சி நம்பியுரை ஆறு பெற்றோன் வாழியே, பத்தியுடன் பாடியத்தை பகிர்ந்திட்டான் வாழியே,
பதின்மர்களை உட்பொருளை பரிந்துகற்றான் வாழியே, சுத்தமகிழ் மாறனடி தொழுதுய்ந்தோன் வாழியே, தொல்பெரிய நம்பிசரன் தோன்றினான் வாழியே, சித்திரையில் ஆதரனால் சிறக்க வந்தோன் வாழியே, சீர்பெரும்பூதூர் முனிவன் திருவடிகள் வாழியே என்று சொல்லி வாழியே திராசன், வாழியே திராசன், வாழியே திராசன், வாழியென வாழ்த்துவார், வாழியென வாழ்த்துவார், வாழியென வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் பின்னோர் தலை என்று சொல்லி எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி வகுப்புல கட்டாயமா பங்கெடுக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். மிக முக்கியமான கருத்துக்கள் நன்னா கேளுங்கோ, மனசுல பதிய வேண்டிய அர்த்தங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.